வெல்கம் டு வாங்க ருசிக்கலாம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மெக்ரோனி பாஸ்தா. இது எப்படி சவுத் இந்தியன் ஸ்டைலில் பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப கிட்ஸுக்கு ஃபேவரட்டான டிஷ்ஷு. வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இந்த மாதிரி மெக்ரோனி பாஸ்தா 2 கப் எடுத்திருக்கேன். ஒரு பேனில் தண்ணி ஊற்றி நல்லா சுடு பண்ணிக்கோங்க. அதோட 1 ஸ்பூன் ஆயில், டீஸ்பூன் சால்ட்டு. இப்போ சால்ட்டு சேர்த்துட்டு இது பாயில் ஆகும்போது இப்போ நம்ம பாஸ்தா போட்டு இப்போ வாட்டர் பாயில் ஆகுது. பாஸ்தா போட்டுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் இது குக்கிங் டைம். இப்படி சைட்ஸ்லாம் கொஞ்சம் கிளறி விடுங்க. இது அப்படியே குக் ஆகட்டும் ஒரு 10 மினிட்ஸு. 10 மினிட்ஸில் கரெக்டாக பாஸ்தா நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வாட்டர்லாம் ட்ரைன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை வாட்டர்லாம் ட்ரைன் பண்ணி எடுத்துடலாம். ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கோங்க. நான் இப்போ பாஸ்தாக்கான பேஸ் சாஸ் ரெடி பண்ண போகிறேன். இது ஒரு சவுத் இந்தியன் ஸ்டைலில் வெஜிடபிள்ஸ்லாம் யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஆயிடுச்சு. ஜிஞ்சர் கார்லிக் போட்டுக்கிறேன், பொடியாக கட் பண்ணது. நெக்ஸ்ட்டு க்ரீன் சில்லி 1, பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது. நெக்ஸ்ட்டு ஒரு கேரட்டு பொடியாக நறுக்கினது. நெக்ஸ்ட்டு ஒரு கேப்சிகம் பொடியாக நறுக்கினது. வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம ஆப்ஷன் தான், உங்களுக்கு எது தோணுதோ அதை சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணது. சால்ட் போட்டுக்கோங்க. ஏற்கனவே பாஸ்தாவில் சால்ட்டு போட்டிருக்கோம். இப்போ இந்த வெஜ்ஜீஸ்க்கு மட்டும் பார்த்து சால்ட் போட்டுக்கோங்க. நல்லா வதக்குங்க. ஆயிலே ஃப்ரை ஆகணும். பவுடர் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். 1 டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் போட்டுக்கோங்க. நான் டொமேட்டோ சாஸ் 2 டீஸ்பூன் போடுறேன். குழந்தைங்க சாப்பிட்றதால 2 டீஸ்பூன் போடுறேன். இதெல்லாம் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. காரம், ஸ்வீட்னஸ் அதுக்கு மேட்ச் பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த வெஜிடபிள்ஸோட ஸ்டேஜில் நம்ம இப்போ மெக்ரோனியெல்லாம் போட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைல் மெக்ரோனி பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டில் நம்ம கொரியண்டர் லீவ்ஸ் ஹெட் பண்ணிக்கலாம். இதை நல்லா இப்படி கலரி விட்டு இப்படியே கூட பிளேட்டிங் பண்ணிடலாம். ஆனால் நான் குழந்தைங்களுக்காக கொஞ்சமாக இந்த சீஸ் போடுறேன், மொசரல்லா சீஸு. அது ஆப்ஷனல் தான். இதுலேயே நம்ம பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் இல்லைன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ண வேண்டாம். இப்படியே நீங்கள் சர்வ் பண்ணலாம். நான் கொஞ்சமாக மொசரல்லா சீஸ் தூவி விட்றேன் குழந்தைங்களுக்காக. இது போட்டால் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். பாருங்கள், சீஸ் போட்டுட்டேன். அது மெல்ட் ஆகிட்டு வர வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டு நான் இப்போ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுவேன். பாருங்கள், நம்ம சீஸி பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் சர்விங் பவுலுக்கு மாற்றிடுறேன். பாருங்கள், நம்ம வீட்லேயே சவுத் இண்டியன் ஸ்டைல் மெக்ரோனி பாஸ்தா செஞ்சிட்டோம். சூப்பராக வந்திருக்கு, அழகாக. இங்கே பாருங்கள், நீங்களும் இந்த டிஷ்ஷை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். நல்லாயிருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.